புண்ணியத்துல நீங்க எல்லாம் ஒரே ஒரு பிரேயர்ஸ் மட்டும் வைங்க, ஒரு ஆசீர்வாதம் மட்டும் பண்ணுங்க, ஒரு பிரேயர் பண்ணுங்க. 5 வருஷமா தண்ணியில இருக்கான்னா நினைச்சு பாருங்களேன். 5 மக்களே, இந்த பையன் வந்து 5 வருஷமா தண்ணியிலே தான் இருக்காங்க, தண்ணியிலே தான் சாப்பிடுறாங்க, தண்ணியிலே தான் இருக்காங்க. ஏன்னா வெளில வந்தோன்னா உடம்பு வந்து நெருப்புல எரியிற மாதிரி எரியுமா, வெளில இருக்கவே முடியாது, அப்படி ஒரு டிசீஸ் அவங்களுக்கு இருக்கு. ஸோ இவங்க பேர் வந்து இக்பால் ஷேக்கு. இவங்க அதர் ஸ்டேட்டை சேர்ந்தவங்கன்னு தான் சொல்கிறாங்க. நம்ம இந்தியா தமிழ்நாடு கிடையாது, சாரி நம்ம தமிழ்நாடு கிடையாது, அதர் ஸ்டேட்டு. நம்ம ஆனந்த் அம்பானி வந்து ஹெல்ப் பண்ண முன் வந்திருக்காரு. வீட்டில் வந்து எல்லா டெஸ்ட்டும் ஆனந்த் அம்பானியை சேர்ந்தவங்க டெஸ்ட் எல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. உண்மையிலேயே நம்ம நன்றி சொல்லணும். நிறைய பேர் வந்து நம்ம அம்பானி ஃபேமிலி வந்து பேசுவாங்க, ஹெல்ப் பண்ண மாட்டுறாங்க, ஹெல்ப் மைண்டடாக இல்லை, அதுக்கு இதுக்கெல்லாம் ரேட்டு ஏற்றுறாங்க, எவ்வளோ ஏழை எளிய மக்கள் இருக்குது, எல்லாத்துக்கும் அவங்க தயாரிக்கிற உருவாக்குற அவங்கள சார்ந்த பொருளுக்கு எல்லாத்துக்கும் விலைவாசி அதிகமாக பண்ணுறாங்க. ஆனால் ஏழை எளிய மக்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்காக குறைக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்பப்போ இந்த மாதிரி ஒரு நன்மைகள் செய்யும் பொழுது கடவுள் மாதிரி தோன்றாங்க. ஆனந்த் அம்பானிக்கு உண்மையிலேயே ரொம்ப நன்றி சொல்கிறேன். இந்த இக்பால் ஷேக் பையனுக்கு வந்து டெஸ்ட் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. கடவுள் புண்ணியத்தில் நீங்கள் எல்லாம் ஒரே ஒரு ப்ரேயர்ஸ் மட்டும் வைங்க, ஒரு ஆசீர்வாதம் மட்டும் பண்ணுங்க, ஒரு ப்ரேயர் பண்ணுங்க. 5 வருஷமா தண்ணியில் இருக்கான்னா நினச்சி பாருங்களேன். 5 வருஷமா அவனும் ஸ்லிம் ஆகி உடம்புல எந்த இஷ்யூவும் இல்லாமல் இந்த 2026ல் மெடிக்கல் டெக்னாலஜி எவ்வளவோ இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு பையன் குளத்துலேயே இருக்கேன். ஆக்சுவலி இந்த சோசியல் மீடியா ஏன் வந்துச்சு, இதனால நாடு கெட்டு போகுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த சோசியல் மீடியா வந்ததுனால தான் நிறைய பிரச்சனைகள் வெளில தெரியுது, நிறைய விஷயத்துக்கு சொல்யூஷன் கிடைக்குது. இந்த சோசியல் மீடியாவை நம்ம எல்லாம் கரிச்சு கொட்டிக்கிட்டு இருக்கோம். ஒரு விஷயத்த நம்ம பார்க்குற விதத்துலையும் நம்ம எடுத்துக்கிற விதத்துலையும் தான் இருக்கு. அதாவது 5இல் வளையாது 50இல் வளையாது. குழந்தை பிள்ளைங்கிட்ட போனை கொடுக்காதீங்க. இந்த மொபைல் சோசியல் மீடியா ரூல்ஸ் படி 18 வயசுக்கு கீழே உள்ளவங்க மெயில் ஐடி ஓப்பன் பண்ணக்கூடாது. இந்த அப்படின்னா ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. ஃபோன் யூஸ் பண்ணால் ஒரு மெயில் ஐடி வேணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் பேரில் மெயில் ஐடி ஓப்பன் பண்ணி பிள்ளைங்க அழுகுறாங்கன்னு சொல்கிறீங்க. ஒரு எதிர்காலம் கெட்டு போகும் ஒரு விஷயத்த பண்ணுனா இதுக்காக நம்ம 10 மாதம் சுமந்து பெற்றோம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, அதாவது நம்ம ஆன்லைன் கிளாஸை தவிர மீது எந்த நேரத்துலையும் ஃபோன் கொடுக்காதீங்க. போய் பல்லாங்குழி, புளியாங்கொட்டை, நத்தாங்குடு, கட்டை சுற்றி, ஓடி பிடிச்சாட்டம் விளையாட சொல்லுங்க. அதுல என்டர்டைன்மெண்டா இருக்கும், ஹெல்த்துக்கு எந்த இஷ்யூ வராது, விளையாண்ட டயர்ல நல்லா நைட் தூங்குவாங்க. இதெல்லாம் ஏன் சொல்ல வரேன்னா, டெக்னாலஜி வளர்ந்தது, ஃபோன் வளர்ந்தது ரொம்ப தப்பா இருக்கு, அசிங்கமா இருக்குன்னு சொல்றீங்க. இந்த ஃபோன் வளர்ச்சியால தான் 5 வருஷமா குளத்துல இருக்கிற ஒருத்தனை, இதோட தண்ணியிலே இருந்து சாப்பிட்டுட்டு இருக்க ஒருத்தனை காப்பாற்ற முடிஞ்சுது. எத்தனையோ பெண்களுக்கு எத்தனையோ தவறு நடக்கிற இடத்துல வீடியோ எடுத்து போட்டு அவங்களுக்கு நியாயம் கிடைக்குது. ஸோ சோசியல் மீடியா இருக்கிறது இந்த 2026ல் நமக்கு ரொம்ப 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 90% யூஸ்ஃபுல் தான். அதை தப்பா நிறைய பேர் ஸ்ப்ரெட் பண்றாங்க, யூஸ் பண்றாங்கிறதுனால நீங்க சோசியல் மீடியா தப்புன்னு சொல்லக்கூடாது. ரைட்டா? எனிவே தேங்க்யூ கைஸ். நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நான்